மகா என்ற இளம்பெண் சொந்தமாக ஒரு டைலரிங் கடையை நடத்தி வருகிறாள். அவள் கைத்திறன் மிகவும் நன்று. அதனால் அவளுக்கு நல்ல வருமானமும் கிடைக்கிறது. அந்த வருமானத்தை வைத்துத்தான் அவள் வீட்டுச் செலவுகளை பார்த்து கொள்கிறாள். மேலும் உடல்நிலை சரியில்லாத தன் அம்மாவையும் அன்புடன் கவனித்துக் கொள்கிறாள். மகாவின் வாழ்க்கையில் ஒரு பெரிய சோதனை ஏற்பட்டது. அவளுக்கு திருமணமாகி 1 மாதம்தான் ஆகிறது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவளுடைய கணவர் அவளை பிரிந்து சென்று விட்டார். என்ன காரணம்? அவர்களுக்குள் ஏற்பட்ட ஒரு வாக்குவாதமே அதற்கு காரணம். அந்த வாக்குவாதத்திலிருந்து கோபப்பட்டு கொண்டு அவர் வேறொரு பெண்ணை விரும்புவதாகச் சொல்லி மகாவை சரியாக குடும்பம் நடத்தாமல் அந்த பெண்ணுடனேயே சென்று விட்டார். இந்த நிலையில் மகா மிகவும் மனமுடைந்து போனாள். தனக்கு பிறகு தன் வாழ்க்கையில் ஆண்கள் எதுவும் வேண்டாம் என்று முடிவு செய்தாள். தான் இருக்கிறேன், தன் வேலை இருக்கிறது, அம்மா இருக்கிறார், இப்படியே வாழ்ந்துவிடலாம் என்ற விரக்தியில் மூழ்கினாள். அவளுக்கு ஆறுதலாக இருந்தது அவள் பக்கத்து வீட்டுக்காரர் சுந்தரிதான். சுந்தரி எப்போதும் நல்ல பழக்க வழக்கங்களுடன் மகாவிடம் அன்பாக பழகி வந்தார். ஒரு நாள் சுந்தரியின் தம்பி குணா வெளிநாட்டிலிருந்து தன் சொந்த ஊருக்கு திரும்பி வந்தான். குணா பார்க்க மிகவும் அழகாக வாட்டசாட்டமாக இருந்தான். அவன் பேச்சிலும் செயலிலும் மிகவும் அன்பாக இருந்தான். அவன் மகாவை பார்த்ததும் ரொம்ப அன்பாக பேசினான். மகாவுக்கு குணாவை மிகவும் பிடித்து போனது. ஆனால் மகாவின் மனதில் இருந்த விரக்தியும் ஏமாற்றமும் அவளை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்திருந்தது. அவள் மனம் முழுக்க இருண்ட மேகங்கள் சூழ்ந்திருந்தன. இருந்தாலும் குணாவின் அன்பான பேச்சும் அவன் பார்வையும் மகாவின் மனதில் ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த ஆரம்பித்தது. குணா எப்படிப்பட்டவன்? அவனுக்கு மகாவை பற்றி என்ன தோன்றியது? அவன் மகாவிடம் எப்படி நெருங்கப் போகிறான்? தொடர்ந்து கேளுங்கள். குணாவை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். குணா ஆரம்பத்தில் மிகவும் கஷ்டப்பட்டவன். வெளிநாடு சென்று கடுமையாக உழைத்து நிறைய பணம் சம்பாதித்தான். பின்னர் சொந்தமாக ஒரு அழகான வீடு கட்டினான். வங்கி கணக்கிலும் நல்ல பேலன்ஸ் வைத்திருக்கிறான். இவ்வளவு சம்பாதித்த பிறகும் அவன் மனதில் ஒரு ஆசை இருந்தது. தனக்கு பிடித்த மாதிரி மிகவும் அழகும் அம்சமும் கொண்ட ஒரு பெண்ணைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அவன் ஆசைப்பட்டான். மகாவை முதல் முறையாக பார்த்தபோதே குணாவுக்கு அவளை மிகவும் பிடித்து போனது. என்னடி இவ்வளவு அழகான பெண், நம்ம ஊர்ல இப்படி ஒரு பொண்ணு இருக்கிறதே நமக்கு தெரியாமல் போச்சே என்று நினைத்தான். அவன் கல்லூரியில் படிக்கும்போதோ அவன் சொந்த ஊரிலோ இவ்வளவு அழகான பெண்ணை பார்த்ததில்லை. இப்படி ஒரு பொண்ணு நம்ம வாழ்க்கையில் அமைஞ்சு நாம் இவளை திருமணம் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம வாழ்வாழ்க்கை ஆஹா ஓ கோன்னு இருக்குமே என்று மனதுக்குள் எண்ணமிட்டான். குணாவின் மனதில் எண்ணற்ற கற்பனைகள் உருவெடுத்தன. அவன் அக்கா சுந்தரியிடம் மகாவை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தான். சுந்தரி அக்கா குணாவிடம் மகாவை பற்றிய முழு விவரத்தையும் சொன்னான். அந்த பொண்ணு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணுடா. ஆனா அவங்க குடும்பம் பெரிய வசதியான குடும்பம் இல்லை. அவங்களிடம் பெரிய சொத்து எதுவும் கிடையாது. வீட்டுக்கு ஒரே பொண்ணு. அவள் டைலரிங்க சூப்பரா வேலை பார்க்கறா. நல்ல வருமானமும் வருகிறது. குடும்பத்தை நிர்வகிக்கும் அளவுக்கு வருமானம் போதுமானதாக இருக்கிறது. கொஞ்ச மாதங்களுக்கு முன்னாடி தான் அவளுக்கு கல்யாணமாச்சு. அந்த பொண்ணு மேல் எந்த தப்பும் கிடையாது. ஆனா அவள் கணவன் தேவையில்லாமல் பிரச்சனை செய்து வேறொரு பொண்ணோடு உறவு வைத்து கொண்டு இந்த பொண்ணை பாதியிலேயே விட்டுட்டு போயிட்டா. இப்போது இந்த பொண்ணு அழுது புலம்பிக்கிட்டு வீட்டிலேயே இருக்கிறா என்று விளக்கமாகச் சொன்னார். இதை கேட்ட குணாவுக்கு மகாவின் மீது மேலிலும் பரிவும் அன்பும் ஏற்பட்டது. அவன் அக்காவிடம் என்ன சொன்னான் தெரியுமா? அவனது முடிவு என்னவாக இருந்தது? அடுத்த பகுதியில் காணலாம். குணா தன் அக்கா சுந்தரியிடம் சொன்னான், அக்கா, நீங்க எப்பொழுதும் என்னிடம் எப்பதான் கல்யாணம் பண்ணிக்குவே, உனக்கு எந்த மாதிரி பொண்ணு வேணும்னு கேட்டுக்கொண்டிருப்பீங்க. இதோ இந்த மகாதான் நான் எதிர்பார்த்து கொண்டிருந்த அழகான பொண்ணு. இந்த பொண்ணு மட்டும் என் வாழ்க்கையில் அமைஞ்சிச்சுன்னா
அது ரொம்ப நல்லா இருக்கும். அக்கா, இந்த பொண்ணை முதல் பார்வையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு என்றான். குணாவின் மனதில் மகாவின் மீது அளவிட முடியாத ஆசை உருவெடுத்திருந்தது. அவள் துக்கத்தில் இருப்பதை நினைத்து அவனுக்கு வேதனையாக இருந்தது. அதே சமயம் அவளை எப்படியாவது தன் வாழ்க்கையில் இணைத்து கொள்ள வேண்டும் என்றும் துடித்தான். சுந்தரி அக்காவுக்கும் குணாவின் மீது அளவு கடந்த அன்பு. அவள் மகாவின் நிலையையும் குணாவின் விருப்பத்தையும் புரிந்து கொண்டாள். அதனால் மகாவும் குணாவும் சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்புகளை அவளே உருவாக்கி கொடுத்தாள். மகா தன் வீட்டுக்கு வரும் நேரங்களில் குணாவும் அங்கு வந்து சேருவான். இருவரும் பேசிக்கொள்ளும் போதெல்லாம் ஒருவரின் குணம் மற்றொருவருக்கு மிகவும் பிடித்து போனது. மகாவின் எளிமையும் பொறுமையும் குடும்பத்தை நேசிக்கும் தன்மையும் குணாவை மேலும் கவர்ந்தன. குணாவின் நேர்மையும் அவன் மகாவிடம் காட்டும் அன்பும் மகாவின் உள்ளத்தை தொட்டன. ஒரு வழியாக இருவரும் ஒருவருக்கொருவர் ஃபோன் நம்பரை பரிமாறிக்கொண்டனர். 2 பேரும் பக்கத்து வீடுகளில் இருந்ததால் ஜன்னல்களை திறந்து வைத்துக்கொண்டு அடிக்கடி பேசுவார்கள். அப்போதுதான் மகா தன் வாழ்க்கையில் ஏற்பட்ட சோதனைகள் அனைத்தையும் குணாவிடம் விவரித்தாள். குணா மட்டும் அந்த கதையை கேட்டு என்ன செய்தான்? அவன் மகாவுக்கு ஆறுதல் சொன்னானா, இல்லை வேறு ஏதாவது முடிவெடுத்தானா? அதைத் தொடர்ந்து அறிவோம். மகா தன் வாழ்க்கையின் சோகக் கதையை சொல்லி முடித்தாள். குணா அவளுக்கு ஆறுதல் கூறும் விதமாகச் சொன்னான். பரவாயில்லை மகா, உன்மேல் எந்த தப்பும் கிடையாது. அவன் மேலதான் தப்பு. இப்போது கூட உனக்கு நல்லதுதான் நடந்திருக்கிறது. ஒருவேளை அவனுடனேயே நீ காலம் முழுவதும் வாழ்ந்திருந்தால் இன்னும் உனக்கு பிரச்சனை மேல் பிரச்சனை வந்திருக்கும். கண்டிப்பாக உனக்கு மறுமணம் கூட நடந்திருக்காது. இப்போதும் ஒன்றும் கெட்டுப்போகவில்லை. உன்னுடைய வாழ்க்கையை இப்போதிருந்தே நீ புதிதாக தொடங்கலாமே. உன்னிடம் இருக்கும் நல்ல குணத்திற்கு நல்ல பையனும் அமைவான் என்று ஊக்கமூட்டினான். குணாவின் வார்த்தைகள் மகாவின் மனதில் ஒரு புதிய நம்பிக்கையின் ஒளியை ஏற்றின. அவள் மனதில் ஒரு விஷயம் தெளிவாக புரிந்தது. நமக்கு இப்படிப்பட்ட ஒரு பையன் கிடைத்தால், நமக்கு ஆறுதல் சொல்வதைப் போல அடிக்கடி கொஞ்சக்கூடிய ஒரு பையன் கிடைத்தால் நம் வாழ்க்கை ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் என்று மகா நினைத்தாள். குணாவுடன் பேசும் ஒவ்வொரு வினாடியும் மகாவின் மனதில் ஒரு புதிய உலகமே படைக்கப்பட்டது. குணாவும் மகாவும் பேசும்போது அவளது இழந்து போன வாழ்க்கையை மீண்டும் பெற்றது போன்ற உணர்வு. ஒரு நாள் சுந்தரி அக்கா கோயிலுக்கு போய்விட்டார். காலையில் சென்ற அக்கா மாலைதான் திரும்பி வருவார் என்று குணாவுக்கு தெரியும். அந்த சமயத்தில் பார்த்து மகாவுக்கு ஃபோன் வந்தது. அக்கா வீட்டில் இல்லை, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்றாளால் மகா. குணா என்ன செய்தான்? மகாவின் அழைப்புக்கு அவன் சென்றானா? அங்கு என்ன நடந்தது? அடுத்த பகுதியில் தெரிந்து கொள்ளுங்கள். மகாவின் அழைப்பை பெற்றுக்கொண்ட குணா உடனே அவளிடம் சென்றான். அவன் மனதில் இருந்த எல்லாவற்றையும் திறந்து சொன்னான். நான் பெருசா படிக்கல, படித்திருந்தாலும் அதுக்கு தகுந்த வேலையில் இல்லை. நான் வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கிறேன். ஆனால் மறுபடியும் வெளிநாட்டுக்கு போவதில்லை. எனக்கான வாழ்க்கையை நம்மூரிலேயே நான் பார்த்து கொள்ள முடியும். அதனால் உனக்கு பிடித்திருந்தால் சொல்லு, நான் உன்னையே திருமணம் செய்து கொள்கிறேன். உன்மேல் நான் எவ்வளவு ஆசை வைத்திருக்கிறேன் என்பது எனக்கு மட்டுமே தெரியும் என்று சொன்னான். மகாவும் இதை கேட்டு மிகுந்த சந்தோஷமடைந்தாள். நீங்கள் எதற்கும் என் அம்மாவிடம் வந்து பேசுங்கள் என்றாள். குணா உடனே சுந்தரி அக்காவிடம் இந்த விஷயத்தை சொல்ல அக்காவும் ரொம்ப சந்தோஷப்பட்டு மகாவின் அம்மாவிடம் சென்று பேசினார். மகாவின் அம்மாவும் குணாவின் பேச்சையும் செயல்களையும் அவன் நல்ல மனிதன் என்பதை உணர்ந்திருந்தாள். மேலும் வயசான பிள்ளையை எவ்வளவு நாள் வீட்டில் வைத்திருப்பது, நல்ல பையனிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற எண்ணத்திலும் இருந்தாள். எனவே குணாவிடம் மகாவை ஒப்படைக்கலாம் என்று சம்மதித்தாள். சுந்தரி அக்காவும் மற்ற பெரியவர்களையும் சேர்த்து விவகாரத்தை பேசி முடித்து ஒரு நல்ல நாளையும் திருமணத்துக்கு முடிவு செய்தார்கள். இதற்கிடையில் மகாவும் குணாவும் திருமணத்துக்கு முன்னரே ஒருவரை ஒருவர் அடிக்கடி சந்திக்க ஆரம்பித்தார்கள். அவர்களது உறவு எந்த அளவுக்கு வளர்ந்தது, அதைத் தொடர்ந்து காண்போம். திருமண நிச்சயத்திற்கு பிறகு மகாவும் குணாவும் ஒருவருக்கொருவர் மேலும் நெருங்கினார்கள்.
குணா அடிக்கடி மகாவை தன் வீட்டுக்கு வரச் சொல்லி அழைப்பான். மகாவும் அழகாக நீட்டா ட்ரெஸ் அணிந்து கொண்டு மல்லிகைப்பூவை சூட்டிக்கொண்டு குணாவின் அறைக்குச் செல்வாள். இருவரும் நெடுநேரம் பேசிக்கொண்டும் மனதில் உள்ள ஆசைகளை வெளிப்படையாகச் சொல்லிக்கொண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக காதல் வளர்க்க ஆரம்பித்தார்கள். மகாவுக்கு எப்படி பார்த்தாலும் இவரைத்தானே திருமணம் செய்து கொள்ளப் போகிறோம், தன்னை இவரிடம் ஒப்படைத்துக் கொள்வதில் எந்த தவறும் இல்லை என்று முடிவானது. இருவரும் மகிழ்ச்சியான நேரங்களை அனுபவிக்கத் தொடங்கினர். ஆனால் சுந்தரி அக்கா இவர்களை அடிக்கடி பார்க்க நேர்ந்ததால் கொஞ்சம் சந்தேகப்படத் தொடங்கினார். அக்காவுக்கு தெரிந்தால் என்ன தப்பு என்று முடிவெடுத்து அவர்கள் தங்கள் மகிழ்ச்சியான உல்லாசமான வாழ்க்கையை தொடர்ந்தார்கள். இப்படியே போனால் கல்யாணத்துக்கு முன்னரே ஏதேனும் பிரச்சனை வந்துவிடுமோ என்று சுந்தரி அக்கா கவலைப்பட்டார். இப்படியே போனால் நாளைக்கு தப்பாகிவிடும், கல்யாணத்துக்கு முன்னாடியே மாசமாகிவிட்டாலே என்று ஆகிவிடக்கூடாது என்று முடிவெடுத்து அவரே சீக்கிரமாக திருமணத்தை நிறைவேற்ற முயற்சி செய்தார். அக்கா 4 பெரியவங்களை சேர்த்து பேசி ஒரு நல்ல நாளில் திருமணத்தை அழகாக நடத்தி வைத்தார். மகாவுக்கு இழந்து போன சந்தோஷம் மீண்டும் கிடைத்தது. குணாவுக்கும் தான் ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைத்தது. இருவரும் சந்தோஷமாக வாழ்ந்தார்களா? அவர்களது வாழ்க்கை மேலும் எந்த திருப்பங்களை சந்தித்தது? இறுதி பகுதியில் பார்ப்போம். திருமணத்திற்கு பிறகு மகாவும் குணாவும் மிகவும் சந்தோஷமான தம்பதியாக வாழ்ந்தார்கள். குணா வெளிநாட்டுக்குச் செல்லாமல் தன் ஊரிலேயே ஒரு தொழில் தொடங்கினான். அவன் மகாவுடன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக கழிக்க விரும்பினான். வாழ்க்கை ஒருமுறைதான், அதை மகாவுடன் ரொம்ப சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று முடிவெடுத்தான். அவர்கள் இருவரும் இணைந்து வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளையும் கொண்டாடத் தொடங்கினர். வருஷத்துக்கு ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை என்று 2 அழகான குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள். மகாவின் வீடும் குழந்தைகளின் சிரிப்பும் ஆனந்தமும் நிறைந்து காணப்பட்டது. மகாவின் முதல் கணவரால் கைவிடப்பட்ட தாய்க்கும் குணா எப்போதும் உதவிகள் செய்து வந்தான். ஆதரவற்ற அந்த மாமியாருக்கு எந்த ஒரு குறையும் வைக்கக்கூடாது என்பதற்காக அவர் அடிக்கடி பண உதவிகளும் செய்து வந்தார். மகா தன் வாழ்க்கை முடிந்துவிட்டது, முதல் கணவர் விட்டு சென்று விட்டார் என்று நினைத்து கொண்டிருந்த நேரத்தில் குணா போன்ற ஒரு நல்ல பையன் கிடைத்ததில் தன்னை பேறு பெற்றதாக எண்ணினாள். அவனுடன் மிகவும் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழத் தொடங்கினாள். அவர்களது குடும்பத்தில் சந்தோஷமும் பாசமும் பொருளாதாரமும் நிறைந்திருந்தன. மகாவின் டைலரிங் வேலையும் குணாவின் தொழிலும் நன்றாகச் சென்றன. அவர்கள் ஊரிலேயே ஒரு முன்னுதாரணமாக திகழ்ந்தனர். இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்ன? ஒருபோதும் நம்பிக்கையை விடக்கூடாது. நல்லது நடக்கும் என்று எதிர்பார்த்திருக்க வேண்டும். மகாவின் வாழ்க்கை ஒரு புதிய திசையில் எப்படி திரும்பியது பார்த்தீர்களா? உங்கள் வாழ்க்கையிலும் நம்பிக்கையை விடாதீர்கள்.